வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ பிப்ரவரி 2024 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்னுடைய ஒரு 23வது வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்படின்றது கிடையாது. எஸ்எஸ்சி ஜிடி ஆகட்டும், எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின், சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், போலீஸ் சர்வீஸ் எக்ஸாம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் வீடியோ எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருக்கிறோம், ரைட்டா? ஸோ அனாலிசிஸ் அப்படின்றது ஜிடி கொஸ்டின் பேப்பர். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதனுடைய அனாலிசிஸ் அப்படின்னா வெறுமனையா கொஸ்டின் பிளஸ் அதனுடைய ஆன்சர் மட்டும் வாசிக்காம இந்த கொஸ்டின் பத்தி ஃபுல் டீடைல்ஸும் அந்த ஆன்சர் பத்தி ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம அதில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? சரி, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா முதல் கொஸ்டின், பரதநாட்டிய நடனத்தில் வந்து உடல் இயக்கத்தின் நுட்பம் மற்றும் இலக்கணம் பற்றிய ஆய்வுக்கு பின்வரும் எந்த உரை வந்து முக்கிய ஆதாரமாக இருக்கிறது அப்படின்றது வந்து கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அபிநய தர்ப்பன். சரியா, அபிநய தர்ப்பணம், அதுதான் வந்து ஆன்சர். நம்ம பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின் என்னென்ன பாயிண்ட்டை நம்ம பார்த்துருந்தோம்னா, பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியத்தை வந்து உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருந்தது யார் அப்படின்னா தேவதாசி. அவங்க தான் வந்து வச்சுக்கிட்டாங்க. சரியா, தேவதாசி அப்படின்றது கோயில்ல வந்து அந்த காலத்துல வந்து நடனம் ஆடுறவங்க தான் தேவதாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கோயில்களுக்கு தன்னை வந்து நடனத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் தான் தேவதாசிஸ். பரதநாட்டியம் வந்து யாரின் மூலியமாக வந்து உயிர்ப்புடன் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது தேவதாசிஸ் மூலியமா. ஓகே, சரி. அதுக்கடுத்து பரதநாட்டியத்துல ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிஸ்லாம் யார் அப்படின்றது ருக்மணி தேவி அருண்டேல். இவங்க தான் ராஜ்யசபாக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆன உறுப்பினர். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் சென்னையில உருவாக்கி இருக்கிறாங்க. 1956 பத்ம பூஷன், 57 கரெக்டா. இதுக்கும் ஒரு 11 வருஷம் கேப் இருக்கு. சரியா, ஒரு 11 வருஷம். 1956 வந்து பத்ம பூஷன், 1967 வந்து சாகித்ய நாடக அகாடமி விருது, ரைட்டா? அதுக்கடுத்து பத்மா சுப்பிரமணியம், அலர்மேல் வள்ளி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, மல்லிகா சாராபாய், ராதா ஸ்ரீதர், சோனல் மான்சிங். இவங்க சோனல் மான்சிங் வந்து பரதநாட்டியத்திலையும் பெயர் பெற்றவங்க தான், பிளஸ் ஒடிசி டான்ஸ், ரைட்டா? இவங்களுக்கு 1992 பத்ம பூஷன் விருதும் 2003 வந்து பத்ம விபூஷன் விருதும் வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சக்சேனா கமிட்டியினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் வந்து எந்த வருஷம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு கீழே வந்து என்ன பண்ணாங்கன்னா சமூக பொருளாதார மற்றும் சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்தியாங்க. நான் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இது நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஒரு சென்சஸ் 2000 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ரைட்டா? பட் ஆனால் சக்சேனா கமிட்டி அப்படின்றது தெளிவாக பார்த்துருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சக்சேனா கமிட்டி வந்து அதோட இன்க்ளூட் பண்ணணும், ரைட்டா? ஸோ நார்மலாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சென்சஸ் 2011 பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பொழுது சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 1881 எடுத்திருப்பாங்க. அது வந்து நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் 1872 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872 அதாவது நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் அப்படின்ட்டு. நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட இந்தியா ஃபுல்லா ஒரே நேரத்துல எடுக்காம தனித்தனியா அங்கங்க எடுத்த மாதிரி, ரைட்டா? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் முழுமையாக எடுக்கப்பட்டது எப்பொழுதுன்னா 1881 தான். இது வந்து சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் அப்படின்ட்டு. இந்தியாவில் ஒரே டைம்ல வந்து ஃபுல்லா எடுக்கப்பட்டது எப்பொழுதுன்னா 1881 தான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ். ஓகே, 1872 வந்து பார்த்துட்டீங்கன்னா வைஸ்ராயா அந்த டைம்ல இருந்தது யாருன்னா மாயோ. 1881 வைஸ்ராயா இருந்தது யாருன்னா ரிப்பன், ரைட்டா? ஸோ இது முக்கியம். அதுக்கடுத்து 2011 இது வந்து நார்மலா சென்சஸ் அப்படின்ற டாபிக் கீழே தான். இதுவே சென்சஸ் பொறுத்த வரைக்கும் 2011 2011 தான் வந்து ஃபர்ஸ்ட் எதை எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்இசிசி, அதாவது சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ். எந்த கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் அப்படின்னா சக்சேனா கமிட்டி. எந்த கமிட்டினா சக்சேனா கமிட்டியின் அடிப்படையில். ஓகே, இது முக்கியம். இந்த சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் எத்தனை பாராமீட்டர்ஸ், எத்தனை அடிப்படையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 7 பேராமீட்டர்ஸ் இந்த சோசியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ்க்கு வச்சிருக்கிறாங்க, ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். சரியா, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் யார் அப்படின்னா சிஎம் சந்திரமௌலி. அவர் தான் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர், இவர் தான். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து அறுவடை திருவிழா பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அறுவடை திருவிழாவான லொஹரி வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது, எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஜனவரி. நம்ம வந்து இது ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு இதுல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ட்டு ஒரு சிலது இருக்குது, ரைட்டா? என்னன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்.
அறுவடை திருவிழாக்கள் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு அனாலிசிஸ்ல பார்த்தோம் என்னென்ன திருவிழா அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மக்கர் சங்கராந்தி, மகர் சங்கராந்தி இருக்கு. அதுக்கடுத்து பைசாக்கி, பைசாக்கி, நெக்ஸ்ட் ஓணம், லொஹ்ரி, லொஹ்ரி, பொங்கல், பொங்கல், அதுக்கப்புறம் வந்து உகாடி, அதுக்கடுத்து நுவாக்காய், நுவாக்காய், இது எல்லாமே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், பொங்கல் அப்படின்றது ஒரு அறுவடை திருவிழா. அப்போ பொங்கல் எப்பவுமே எந்த மாதம் கொண்டாடுவாங்க, ஜனவரி மாதம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னாலே ஜனவரி மாதம் தான். அப்போ அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் இருக்கிற லொஹரி எந்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி மாதத்துல தான் கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முக்கியம். மோஸ்ட்டாக லொஹரி வந்து எந்த ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, லொஹரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வந்து பஞ்சாப். லொஹரி வந்து பஞ்சாப். ஸோ பொங்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு. ஓகே, அது முக்கியம். அதுக்கடுத்து வந்து இந்த நுவாக்காய் இருக்குது, உகாடி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ். உகாடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து உங்களுக்கு வந்து உகாடி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மெயின். நெக்ஸ்ட் பைசாக்கியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா பகுதியில், பைசாக்கியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா இந்த சைடில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரைட்டா. ஓணம் வந்து எல்லாருக்குமே தெரியும், கேரளா. ஓணம் வந்து கேரளா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வந்து நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப், அதாவது ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி வந்து எதனுடைய தந்தை அப்படின்ட்டு அறியப்படுவார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியன் ஜேர்னலிசம், இந்திய பத்திரிகையின் இல்லை இந்திய இதழியல் தந்தை அப்படின்ட்டு ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி தான் அழைக்கப்படுவார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ரைட்டா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெங்கால் கெசாட், பெங்கால் கெசட், இதுதான் வந்து அதனுடைய பேர். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ரைட்டா, ஸோ இது வந்து எங்கே வந்து இந்த இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொல்கட்டாவில். எங்கே ஆரம்பித்தாங்கன்னா கொல்கட்டாவில். எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1780 ஆரம்பித்தாங்க. 1780 ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகே, அதே மாதிரி இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர், ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து எது அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர், இதுக்கான ஆன்சர் வந்து உதாந்த் மார்த்தந்த். உதாந்த் மார்த்தந்த். இது வந்து எப்பொழுது ஆரம்பிச்சாங்கன்னா 1826. 1826. இதை எங்க வச்சு ஆரம்பிச்சாங்கன்னா சேம் கொல்கட்டா தான். சேம் கொல்கட்டா. ஓகே, ஸோ இது வந்து ஆரம்பிச்சது யார் அப்படின்னா ஜுகல் கிஷோர் சுக்லா. பை ஜுகல் கிஷோர் சுக்லா. இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பிச்சு வச்சார். சரியா, இதெல்லாம் முக்கியமானது. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஷெனாய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்கிறது வந்து ஃபேமஸான பர்சன் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஷெனாய் இசைக்கருவியை வாசிப்பதில் பிரபலமானவர் யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலி அஹ்மத் ஹுசேன். அலி அஹ்மத் ஹுசேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஷெனாய் பற்றி பார்த்துருக்கோம். பிஸ்மில்லா கான் வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இது கூட நம்ம எதை சேர்த்துக்கணும், யாரை சேர்த்துக்கணும்னா அலி அஹ்மத் ஹுசேன். அலி அஹ்மத் ஹுசேன். ஸோ நம்ம இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கொஸ்டின் மூலியமாக அதை ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் அது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக என் ரமணி அவங்க வந்து இவங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஃபேமஸ் ஆனவங்கன்னா ஃப்ளூட். சரியா, ஃப்ளூட்டுக்கு ஃபேமஸ் ஆனவங்க. ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் வந்து நாதஸ்வரத்துக்கு, நாதஸ்வரம். ஹரிபிரசாத் சௌரேஷியா வந்து பான்சூரி. பான்சூரி. பான்சூரி அப்படின்றது வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா பேம்பு ஃப்ளூட். பேம்பு, மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேம்பு ஃப்ளூட். ஓகே,
சரி, அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சலவை சோடா, அது வந்து சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஜவுளிகளை வந்து கழுவுவதற்கு பயன்படுத்தப்படும். இது யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவோம். என்னன்னா சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படின்ட்டு. இது வந்து எதனுடைய கலவை அப்படின்றது தான் கேள்வி. சரியா? அதாவது வாஷிங் சோடா, இது வந்து சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வாஷிங் எக்ஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து இதை வந்து வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் சோடியம். சாரி, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எதனுடைய காம்பவுண்ட் அப்படின்னா சோடியம். ரைட்டா? இதனுடைய காம்பவுண்ட்னா சோடியம். சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட், இதனுடைய ஃபார்முலா வந்து Na2CO3 10H2O. அதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. பஸ்தர் தசரா விழா வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சரியா? எந்த ஸ்டேட் வந்து பஸ்தர் தசரா ஃபெஸ்டிவல் கூட வந்து கனெக்ட் ஆனது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து சத்தீஸ்கர். எப்படி சத்தீஸ்கர்னு சொல்றோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒண்ணு பஸ்தர் தசரா திருவிழா அப்படின்றதும் பார்த்துருக்கோம். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா சத்தீஸ்கர்ல பஸ்தார் மாவட்டம் அப்படின்னே ஒரு மாவட்டம் இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, ஸோ சத்தீஸ்கர்ல என்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹரேலி ஃபெஸ்டிவல், ஹரேலி ஃபெஸ்டிவல், அடுத்து பஸ்தார் ஃபெஸ்டிவல், பஸ்தார் தசரா, நெக்ஸ்ட் ராஜிம் கும்பமேளா, ராஜிம் கும்பமேளா, அதுக்கப்புறம் கோன்சா ஃபெஸ்டிவல், கோன்சா ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் கஜாரி ஃபெஸ்டிவல், கஜாரி ஃபெஸ்டிவல், போலியா ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் கங்கா தசரா, கங்கா தசேரா, அதுக்கப்புறம் சர்ஹல், சர்ஹுல். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபேமஸான ஃபெஸ்டிவல். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாநிலத்திற்குரியது அப்படின்னா எந்த ஸ்டேட்னா சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்னுடைய இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் நம்ம ஜிடி அனாலிசிஸ் வீடியோஸ்ல பார்த்தது தான் ஒன்றா கம்பைன் பண்ணி எழுதியிருக்கிறேன். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சியோட ஃபேமஸ் டாபிக்கான ஐந்தாண்டு திட்டம். ஸோ எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து தன்னம்பிக்கை மற்றும் சுயமாக உருவாக்கும் பொருளாதாரத்தை நிறுவுவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்துச்சுன்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். நம்ம போன வீடியோலையுமே பார்த்தோம். சரியா? 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இதுதான். ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா வெறுமனையா இதை மட்டும் போட்டிருப்பேன். அடுத்தடுத்த வீடியோ இதை ஆட் பண்ணியிருப்பேன், அதுக்கடுத்து இதை ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி போய்கிட்டே இருந்தது தான் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள். ரைட்டா? ஸோ டோட்டலாக எத்தனை ஐந்தாண்டு திட்டம் இருக்குதுன்னா மொத்தம் ஒரு 12 ஐந்தாண்டு திட்டம் இருக்கு. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் டைம் வந்து 2012 to 17. ஓகே, ஸோ 3வது ஐந்தாண்டு திட்டம் பற்றி தான் இதில் கேட்குறாங்க. சரியா? அதுக்கான ஆன்சர் 3rd 5 இயர் பிளான் தான். ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3rd 5 இயர் பிளான். இப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா 3rd 5 இயர் பிளான் 1961 to 66. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கட்கில் யோஜனா அப்படின்ட்டு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஏன்னா ராமச்சந்திர கட்கில், ரைட்டா, அவருடைய பேர்னால தான் வச்சிருக்காங்க. ஏன் இந்த ராமச்சந்திர கட்கில்னா அவர் தான் அந்த டைம்ல வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய டெபுட்டி சேர்மனா இருந்தார். தேசிய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருந்த காரணத்தினால்தான் இவருடைய பெயரை வந்து இதில் வச்சிருக்காங்க, கட்கில் யோஜனா அப்படின்ட்டு. கட்கில் யோஜனா. இந்த டைம்ல பிரதம மந்திரியாக இருந்தது ஜவஹர்லால் நேரு. இதுக்கு தான் வந்து ஏம் என்னவா வச்சாங்கன்னா தன்னம்பிக்கை மற்றும் சுயமாக உருவாக்கும் பொருளாதாரம் அப்படின்னு, செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கானமி. இந்த பிளான் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பிளான் வந்து அவங்க டார்கெட் வச்சது எத்தனை சதவீதம் டார்கெட் வச்சாங்கன்னா 5.6 வச்சாங்க. ஆனா அச்சீவ் பண்ணது 2.8% தான். இதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த போர், அடுத்து 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர். இந்த 2 காரணங்கள் தான் இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம். ரைட்டா? முதல் ஐந்தாண்டு திட்டத்தை ஹரோட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை மஹலனோபியஸ் மாடல். சரியா? ஹரோட் டோமர் மாடல், மஹலனோபியஸ் மாடல், இது கட்கில் யோஜனா. ஓகே, சரி. அடுத்த கேள்வி வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னா 1980 வந்து ஸோ யாரால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை வந்து வென்ற முதல் இந்தியர் அப்படின்னு கேட்குறாங்க. 1980 இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பிரகாஷ் படுகோனே. யார் அப்படின்னா பிரகாஷ் படுகோனே. நம்ம அனாலிசிஸ் வீடியோஸ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்மிண்டன் ரிலேட்டடாக நிறைய பிளேயர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஒரு பிளேயரை கொடுத்து அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆனவங்க அப்படின்ட்டு ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், யாரும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா PV சிந்து அவர்கள், இவங்க எல்லாருமே பேட்மிண்டன் கூட ரிலேட்டான பிளேயர்ஸ் தான்.
நெக்ஸ்ட் சாய்னா நெஹ்வால். அதுக்கப்புறம் ஜுவாலா குப்தா. அடுத்து அஸ்வினி பொன்னப்பா. அதுக்கடுத்து வந்து ஹெச்எஸ் பிரணாய். அதுக்கடுத்து பிரகாஷ் படுகோனே. அடுத்து சாய் பிரணீத். நெக்ஸ்ட் வந்து சத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி. நெக்ஸ்ட் வந்து சிராக் ஷெட்டி. பி வி சிந்து, சாய்னா நெஹ்வால், ஜுவாலா குப்தா, அஸ்வினி பொன்னப்பா, ஹெச்எஸ் பிரணாய், பிரகாஷ் படுகோனே, சாய் பிரணீத், சிராக் ஷெட்டி. இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸ். எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆனவங்கன்னா பேட்மிண்டன் கூட. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ அடுத்து வந்து எது ரிலேட்டாக கேட்டிருக்காங்கன்னா, ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2023 யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2023 பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நந்தினி குப்தா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நந்தினி குப்தா. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்குது. ஓகே, நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் இருக்கு. ஓகே, மிஸ் யூனிவர்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ் வேர்ல்டு இருக்கு. ஸோ இதில் மிஸ் யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக நடந்தது வந்து 72வது வருஷம் நடந்துச்சு. அதுக்கடுத்து 73வதுமே நடந்திருக்குது. ரைட்டா, மிஸ் யூனிவர்ஸ் டோட்டலாக வந்து 72வது வந்து நடந்திருக்குது. அதுக்கடுத்து 73வது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இதில் 72வது வந்து எப்பொழுதுனா 2023. 73வது 2024. சரியா, இதில் 2023 72வது மிஸ் யூனிவர்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஷேமிஸ் பலாஷியோஸ். இவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா நிக்கார்குவா நாட்டை சேர்ந்தவர். ரைட்டா, இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து இந்த 2023 72வது வந்து 72வது பதிப்பு எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து எல் சல்வடார்ல வச்சு நடந்துச்சு. எங்கன்னா எல் சல்வடார் அப்படின்ற நாட்டுல வச்சு நடந்துச்சு. ஓகே, சரி. அதுக்கு அடுத்த பதிப்பு வந்து இப்பொழுது நடந்த 73வது பதிப்பு 2024. இதுல வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் விக்டோரியா ஜே தெல்விக். ரைட்டா, இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. ரைட்டா, இது முக்கியம். இது எந்த நாட்டில் எங்க வச்சு நடந்துச்சுன்னா மெக்சிகோல வச்சு நடந்துச்சு. எங்கன்னா மெக்சிகோல வச்சு நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை பொறுத்த வரைக்கும் மிஸ் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் யூனிவர்ஸ். ரைட்டா, அதுக்கடுத்து மிஸ் வேர்ல்டு வந்து 2024 71வது பதிப்பு. எப்போதுன்னா 71வது பதிப்பு எப்பொழுதுனா 2024 நடந்துச்சு. இது வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் வச்சு தான் நடந்துச்சு. இதுல ஜெயிச்சது யாருன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா செக் ரிப்பப்ளிக்கை சேர்ந்தவங்க. செக் ரிப்பப்ளிக் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான் ஏன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. ஓகே, சரி. இதுல 71வது பதிப்பு இந்த 2024 மிஸ் வேர்ல்டு வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா மும்பை இந்தியா. ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. ஸோ இது வந்து ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2023. இதுவே ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2024னு கேட்டா ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2024 இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து ஜெயிச்சது ஃபெமினா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2024.
இதுல வந்து ஜெயிச்சது யாருன்னா நிக்கிதா போர்வால். நிக்கிதா போர்வால் இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேச சேர்ந்தவங்க தான். சரியா? ஸோ இது வந்து முக்கியம். இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா வந்து மும்பையில் நடந்துச்சு. அக்டோபர் மாதம் நடந்துச்சு. சரியா? எங்க வச்சு நடந்துச்சுன்னா மும்பை தான். மும்பை. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு சில கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னா ஜூலை 2023 கொரியாவில் இருக்கிற பூசான்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா ஆசிய கபடி சாம்பியன்ஷிப்ல நடந்துச்சு. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வந்து யாரை தோற்கடிச்சு 2023 பட்டத்தை வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா யாரை தோற்கடித்து ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா ஈரானை தோற்கடித்து. இந்தியாவுக்கும் ஈரான் நடந்ததில்ல, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடந்ததில்ல. இந்தியா வந்து ஈரானை தோற்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து எக்கனாமி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. இதுல வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் பண்றப்ப ஜிஎன்பி கூட எதை வந்து மைனஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நிகர தேசிய உற்பத்தியை வந்து கணக்கிடும் போது மொத்த தேசிய உற்பத்தியில் வந்து எது வந்து கழிக்கப்படும் அப்படின்னா தேய்மானம் தான் கழிக்கப்படும். எது அப்படின்னா டிப்ரிசியேஷன். இதுதான் ஃபார்முலா. என்என்பினா நெட் நேஷனல் ப்ராடக்ட் இங்க இருக்குதா. ஜிஎன்பி அப்படின்றது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். டிப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து தேய்மானம். ரைட்டா? தேய்மானம் அப்படின்ட்டு கிராஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. கிராஸ் அப்படின்னா என்னன்னா அதாவது கம்ப்ளீட்டா டோட்டலா. சரியா? கிராஸ் அப்படின்றது டோட்டலா வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறது. சரியா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்என்பி எப்படி மைனஸ் கொண்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஜிஎன்பி எடுத்து பிளஸ் மைனஸ் வந்து டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா தேய்மானம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்னன்னா ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 30 வயது. ராஜ்யசபா உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்சம் 30 வயசாச்சு ஆயிருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர்னு கிடையாது, நிறைய இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் கேட்பாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுதுறேன், மினிமம் ஏஜ். ஓகே. ஸோ எந்தெந்த இதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 35. சரியா? 35 மினிமம் ஏஜ். அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட், இதுக்கு மினிமம் இவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் ஏஜ் 35. அதுக்கடுத்து லோக்சபா ஸ்பீக்கர், மக்களவையின் சபாநாயகர் ஆவதற்கு 25 மினிமம் ஏஜ். அதுக்கடுத்து லோக்சபாவினுடைய டெப்யூட்டி ஸ்பீக்கர், மக்களவையின் துணை சபாநாயகர் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 25 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான ஏஜஸ். ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்க்குறப்ப வந்து ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம். அது போக வேற என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இதில் மேக்ஸிமம் ஏஜ்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ். ஸோ அது எந்த இதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் அப்படின்றது கிடையவே கிடையாது. எப்போ வேணாலும் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது, இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கும் கிடையாது. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மேக்ஸிமம் ஏஜ் இருக்கு. எவ்வளோன்னா 65 வயசு. சரியா? 65 வயது வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ். அதுக்கடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதர் ஜட்ஜஸ். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அடுத்து அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 65 வயசு வரைக்கும் இருந்துக்கலாம். இதுவே அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், அதுக்கடுத்து அதர் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், உயர்நீதிமன்றம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஏஜ் இவங்களுக்கும் கிடையாது, ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளோனா 62. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆஃபீஸர்ஸ்க்கு மினிமம் ஏஜ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மேக்ஸிமம் ஏஜும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க, இந்தியாவில் வந்து இரும்பின் தோற்றம் குறித்து எத்தனை முக்கிய கோட்பாடுகள் வந்து நிறுவப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 2 தான். டோட்டலா எத்தனை கோட்பாடுகள் அப்படின்னா 2 கோட்பாடுகள் தான் இருக்குது. ஓகே. ஸோ அது என்னென்ன கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்துட்டா இண்டிஜினஸ் ஆரிஜின் தியரி, எக்ஸ்டர்னல் ஆரிஜின் தியரி அப்படின்ட்டு. சரியா? அயனை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கோட்பாடுகள் தான் இருக்கு அதனுடைய உருவாக்கம் பொறுத்த வரைக்கும். ஸோ அது என்னென்ன கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டிஜினஸ்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், உள்நாட்டிலேயே இண்டிஜினஸ் ஆரிஜின்
தியரி அப்படின்ட்டு ஒரு கோட்பாடு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆரிஜின் தியரி அப்படின்ற ஒரு கோட்பாடும் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆரிஜின் தியரி அப்படின்ற ஒரு கோட்பாடும் இருக்குது. ஓகே, ஸோ இண்டிஜினஸ் ஆரிஜின் தியரி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவிலேயே வந்து ஆல்ரெடி இரும்பு இருக்க தான் செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு தியரியை சொல்றது, அது அந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது தான் இண்டிஜினஸ் ஆரிஜின் தியரி அப்படின்றது. எக்ஸ்டர்னல் ஆரிஜின் தியரி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து அது உருவாகல. ஆரியர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் ஏசியால இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் தான் இரும்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட வெஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் ஏசியால இருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் தான் வந்து இரும்பு அப்படின்ட்டு சொல்றது எக்ஸ்டர்னல். ஸோ அப்போ இண்டிஜினஸ்னா உள்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் இருந்து, அதாவது ஆரியர்கள் மூலியமாக வரப்பட்டது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சரியா, அதுதான் வந்து ரெண்டு தியரி அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக வந்து அயனுக்கு வந்து ஓர் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதாவது அயனுக்கு வந்து இந்த தாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓர். நார்மலாக அயனுடைய ஓரை வந்து டோட்டலாக ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்னடைட், இன்னொன்று ஹேமடைட் அப்படின்ட்டு. அயனுக்கு ஓர் அப்படின்றது என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்னடைட். ஓர் அப்படின்றது வந்து ரொம்ப, அதாவது ஓர்ல இருந்து தான் வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டா ஓர் எல்லா மினரலுமே ஓர் அப்படின்ட்டு சொல்லிடவே முடியாது. ஏன்னா ஓர் அப்படின்றது வந்து எது அப்படின்னா ப்ராஃபிட்டுக்காக, சரியா, பணத்திற்காக வந்து எடுக்கப்படுற, ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்கும் அந்த ஓர் அப்படின்றது. ரொம்ப ரேட்டு கூட இருக்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஓர். சரியா, மேக்னடைட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேமடைட். ஹேமடைட் இதுதான் வந்து உங்களுக்கு அயனுடைய ஓர்ஸா வந்து கருதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி எது அப்படின்னா தேசிய பல் மருத்துவ ஆணைய மசோதா 2023 வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றது கேள்வி. இது வந்து அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சரியா, நேஷனல் டென்டல் கமிஷன் பில் 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணது நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ரைட்டா, இது பார்த்தாலே தெரியும் டென்டல் அப்படின்றது ஹெல்த் ரிலேட்டடாக தான். சோஷியல் ஜஸ்டிஸ் வராது, காமர்ஸ் வராது, ஃபினான்ஸ் வராது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. 1964 வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து மெயினாக இது எதற்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதான் கேள்வி. ரைட்டா, கனரக தொழில்களை வந்து ஊக்குவிப்பதற்காக. சரியா, ப்ரொமோட்டிங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ரைட்டா, இதுதான் முக்கியம். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. 1971 ஆண்டு வந்து முதல் ஆண்கள் ஹாக்கி உலக கோப்பையை வந்து வென்ற ஹாக்கி அணி எது அப்படின்னு கேட்குறேன். இதுக்கான ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மென் ஹாக்கி வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் 1971 நடந்துச்சு. அது ஜெயிச்சது யார் அப்படின்னா பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்குது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதுவே இந்தியா எப்பொழுது ஜெயிச்சது இந்த மென் ஹாக்கி வேர்ல்டு கப்பை வந்து இந்தியா எப்பொழுது ஜெயிச்சது, ஃபர்ஸ்ட் எப்பொழுது ஜெயிச்சதுன்னா 1975 தான் ஜெயிச்சது. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. சரியா, இந்தியா வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது ஹாக்கி வேர்ல்டு கப். அது எப்பொழுதுன்னா 1975. எங்க வச்சு நடந்ததுலன்னா மலேசியாவில் வச்சு நடந்துச்சு. மலேசியாவில் வச்சு நடந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் ஜெயிக்கவே செஞ்சிருக்குது. ரைட்டா, ஸோ இந்த 1975 வந்து யாருக்கும் வந்து ஃபைனல் நடந்துச்சுன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் தான் நடந்துச்சு. அதில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்தியா ஜெயிச்சது, பாகிஸ்தான் வந்து தோத்து போயிடுச்சு. ரைட்டா, ஸோ இந்தியா வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது. அது எப்பொழுதுன்னா, அதாவது ஹாக்கி வேர்ல்டு கப் எப்பொழுதுன்னா அது 1975 தான். ரைட்டா, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1971 இது எந்த இடத்துல வச்சு நடந்துச்சுன்னா பார்சிலோனால வச்சு நடந்துச்சு. எந்த பிளேஸ் அப்படின்னா பார்சிலோனா. சரியா, பார்சிலோனா எங்க இருக்குன்னா ஸ்பெயின்ல இருக்க பார்சிலோனால வச்சு தான் நடந்துச்சு. 1975 உங்களுக்கு மலேசியா கோலாலம்பூர்ல வச்சு நடந்துச்சு. மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூர்ல நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 1975 இந்தியா ஜெயிக்கிறப்ப இந்தியா அணியின் கேப்டனாக இருந்தவர் யார் அப்படின்னா அஜித் பால் சிங். இவர் தான் வந்து என்னவா இருந்தார்னா கேப்டனா வந்து இருந்திருக்கிறார். ரைட்டா, ஸோ அதே மாதிரி ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல வந்து உங்களுக்கு நம்ம ஹாக்கி டீம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரியணும். ரைட்டா, ஸோ ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாக்கி இந்தியன் டீம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ நார்மலாக வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம இந்திய ஹாக்கி டீம் வந்து எத்தனை கோல்டு அடிச்சிருக்காங்கன்னா 8 தடவை வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. 8 கோல்டு மெடல். ஸோ அதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எந்த ஒலிம்பிக்ஸ்லன்னா 1928. அடுத்தடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 1928 இருந்து 1956 வரைக்கும் இதுலயே வந்து ஒரு 6 கோல்டு மெடல் அடிச்சாச்சு. அடுத்து 1960 வந்து
யாரு கூட போட்டி போட்டாங்கன்னா பாகிஸ்தான் கூட. சரியா, ஃபைனல்ல. சரியா, அதான் அதுல ஜெயிச்சது யார் அப்படின்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, இந்தியா வந்து தோத்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததுல வந்து 1964ல என்னன்னா கோல்டு மெடல். அதுக்கடுத்து 1968ல வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல்டு மெடல். ஸோ டோட்டலாக 6 + 7 8 டோட்டலாக வந்து எத்தனை கோல்டு அப்படின்னா வந்து 8 கோல்டு வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னா இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை நடந்த ஒலிம்பிக்ஸ் வந்து எத்தனாவது பதிப்பு, அதாவது 2024ல் நடந்தது எத்தனாவது பதிப்புனா 33வது பதிப்பு தான். ஓகேயா. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஆக்சுவலாக வந்து இதில் என்ன மெடல் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2024 எடிஷனில் வந்து என்ன மெடல்னா பிரான்ஸ் மெடல். அடுத்த கேள்வி பாருங்க, இது என்ன ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய டைம் பார்த்தது தான். சரி, என்ன கேட்டிருக்காங்க, 2023 படி வந்து கடைசியா ஆட் பண்ணப்பட்ட அடிப்படை கடமை அப்படின்றது வந்து எப்பொழுது ஆட் பண்ணப்பட்டது? ஆர்டிகல் 51A அடிப்படை கடமையில வந்து கடைசியா ஆட் பண்ணப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்கறாங்க. 2002. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன அப்படின்னா அடிப்படை கடமையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க, எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கப்பட்டதுன்னா USSR, யூனியன் ஆஃப் சோவியட் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கப்பட்டது. எந்த கமிட்டியினால் அடிப்படை கடமை கொண்டு வரப்பட்டதுன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த பார்ட்ல இருக்குதுன்னா பார்ட் 4A இருக்குது. எது அப்படின்னா அடிப்படை கடமைகள். எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 51A இருக்குது. மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. ஆர்டிகல் 51A, B, C, D, E, F, G, H, I, J, K. இந்த 11வது அடிப்படை கடமைகள் தான் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2002. ஸோ இந்த 11 அடிப்படை கடமையை 10 + 1 அப்படின்னு பிரிக்கலாம், அதாவது 11வது. 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல் A J வரைக்கும், அதாவது ஆர்டிகல் 51A, அடுத்து ஆர்டிகல் 51B, அடுத்து C, D, E, F, G, H, I, J வரைக்கும். அடுத்து K, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 86வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002ல் தான் கொண்டு வரப்பட்டது. கேனா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், நாலேஜ் அப்படின்ட்டு பார்த்தோம். நாலேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எது ரிலேட்டடாக இருக்கும்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த இது, ரைட்டா. ஸோ இது ஏன் எஃப்னு போட்டிருக்கேன்னா இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அனாலிசிஸில் கேட்டிருக்காங்க, அதுதான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரைட்டா. ஸோ எஃப்னா ஃபோர்ட்னா கோட்டை. நம்ம கோட்டைனா என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா அந்த அடிப்படை கடமையில் கல்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதில் இருக்கணும், சரியா. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்தது சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினே தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியா கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாடு வந்து மிக நீண்ட எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்களாதேஷ். இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பங்களாதேஷ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பங்களாதேஷ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4096.7 கிலோமீட்டர் 4096.7 கிலோமீட்டர் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. இங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லாக இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்களாதேஷ் வந்து இந்தியா கூட ஷேர் பண்ணுற பார்டர் தான். டோட்டலாக எத்தனை இது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4096.7 கிலோமீட்டர். உங்களுக்கு எந்தெந்த இந்திய மாநிலங்கள் வந்து பங்களாதேஷ் கூட பார்டர் ஷேர் பண்ணுதுன்னா அதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தோம், WATM². டபிள்யூனா என்னதுன்னா வெஸ்ட் பெங்கால், அடுத்து A அஸ்ஸாம், Tனா திரிபுரா, Mனா மேகாலயா, அடுத்து மிசோரம். WATM². சரியா, இதுதான் வந்து ஷார்ட்கட். அதுக்கடுத்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு 3323 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் தான் இருக்கலையே இந்தியா கூட கம்மியான பார்டர் ஷேர் பண்ணுறது ஆப்கானிஸ்தான் தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுது, இந்த இடம் மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து சைனா வந்து 3488 கிலோமீட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பூட்டான் வந்து 699 கிலோமீட்டர். மியான்மர் 1643 கிலோமீட்டர். இந்தியா கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் வழியாக வந்து பார்டர் ஷேர் பண்ணுறது 2 தான். ஒன்று வந்து என்னென்னா மால்தீவ்ஸ், இன்னொன்று வந்து இலங்கை. ஓகே. ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம்னா இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட்டில், சரியா, நார்மலாக வந்து இதுதான் நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லுவோம். இது நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட் கூட இந்தியா யார் கூட பார்டர் ஷேர் பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். நார்த்தில் யார் இருக்கா, சைனா, பூட்டான், நேபாள். ஈஸ்ட்ல பங்களாதேஷும் மியான்மரும், சவுத் ஈஸ்ட்ல ஸ்ரீலங்கா, சவுத் வெஸ்ட்ல மால்தீவ்ஸ் வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிருஷான் யாதவ் அவர் வந்து எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாக்ஸிங். சரியா, கிருஷன் யாதவ் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் ஆனவர்னா பாக்ஸிங் கூட ரிலேட் ஆனவர். ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 23வது அனாலிசிஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு பெண்டிங் வந்து ஒரு 6 to 7 தான் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு வாங்க. ஷியூராக 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.